என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுவதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற இந்த வசனத்திலே ஆபிரகாமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே விசுவாசத்தினாலே ஆபிரகாம் எப்படி நடந்து கொண்டான் அவன் அழைக்கப்பட்ட போது. அவனுக்கு இருந்த விசுவாசம், தான் அழைக்கப்பட்ட போது அழைத்த கடவுள் மீது அவனுக்கு இருந்த விசுவாசம் அவனை எப்படி நடத்தினது என்று இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து சிந்திக்கும் போது எல்லாம் நாம் விசுவாசத்தின் தகப்பன் என்றும் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டவன் என்றும் நாம் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இப்படிதான் அநேக வசனங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு வசனத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையவில்லை. He was not received what he was promised. But அதை தூரத்தில் கண்டான். தூரத்தில் அதை கண்டான், அதை விசுவாசித்தான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. தூரத்தில் கண்டான், அதை நம்பி அணைத்து கொண்டான், உள்வாங்கிக் கொண்டான் என்று. தூரத்தில் அவைகளை காண்பதற்கு அவனிடத்தில் இருந்தது விசுவாசம். அதை நம்பி அணைத்து கொண்ட அவனுடைய செயல் என்ன என்றால், இந்த பூமியிலே தன்னை பரதேசி, அந்நியர் என்று அறிக்கையிட்டானாம். பரதேசிகள் அல்லது அந்நியர்கள் என்று அறிக்கையிட்டானாம். ஆங்கில வேதம் சொல்லுகிறது அதை ஏலியன்ஸ். ஆனால் ஆபிரகாம் கடவுள் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் புறப்பட்டு ஒரு புதிய தேசத்திற்கு வந்தபோது, அந்த தேசம் உனக்குத்தான் என்று கடவுள் சொல்லிவிட்ட பின்பு அந்த தேசத்தில் அவன் வாழ்கிற போது அவன் தன்னை அந்நியன் என்று அறிக்கையிட்டான், தன்னை பரதேசி என்று அறிக்கையிட்டான். பரதேசி என்றால் ஏலியன், அல்லது இன்னொரு வார்த்தையில ஸ்ட்ரேஞ்சர் என்று அறிக்கையிட்டானாம். அப்படி அறிக்கையிட்டு தனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளாமல் மரித்து விட்டான் விசுவாசத்தோடு. அதாவது விசுவாசத்தோடு என்பதை விட விசுவாசத்தினாலே மரித்தான் அல்லது விசுவாசத்தோடு மரித்தான். வசனம் அப்படிதான் சொல்லுது. அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தான். என்னன்னு அறிக்கையிட்டு? பரதேசி நான் என்று அறிக்கையிட்டு. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய நிலப்பரப்பை கடவுள் வாக்கு பண்ணியிருந்தார். God has promised a big land for him and for his descendants. என்றாலும் அவன் அதை தற்காலிக குடிகள், நான் இந்த உலகத்தில், அதாவது இந்த கானான் தேசத்தில் ஒரு தற்காலிக குடிதான், ஒரு டெம்பரவரி ரெசிடென்ட் தான், ஒரு அந்நியன் என்று அறிக்கையிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இவன் தன்னை அந்நியன் அல்லது பரதேசி என்று அறிக்கையிடுவதற்கு அவனிடத்தில் இருந்தது என்ன என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு முந்தின 9ஆம் வசனத்திற்கு வாங்க. அந்த வசனத்துல சொல்லுது, அவன் விசுவாசத்தினாலே தனக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்தான்.
75 ஆண்டுகளா அவன் வாழ்ந்தது ஊர் என்கிறதான ஒரு கல்தேயருடைய பட்டணத்துல. அங்கே அவன் வாழ்ந்தது எங்கே என்றால் கட்டப்பட்ட வீடுகளில் வாழ்ந்தான். அந்த ஊர் என்கிற பட்டணத்துல கட்டப்பட்ட வீடு. கடவுள் அழைத்தார், ஒரு தேசத்தை கொடுத்தார், வந்துவிட்டான். ஆனால் விசுவாசம் என்ன செய்தது அவனுக்குள் என்றால் அங்கே கூடாரங்களில் வாழ்ந்தானா. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஆகவே அவன் கூடாரத்திலே குடியிருந்தான். கூடாரத்தில் குடியிருக்கிறவர்கள் யார்? இன்றைக்கு யாருங்க தினசரி கூடாரங்களை போட்டு அதுக்குள்ள வாழ்ந்துட்டு திரும்ப அந்த கூடாரத்தை கலட்டி வேற ஒரு இடத்துக்கு போய் கூடாரம் போட்டு வாழ்றவங்க? வீடற்றவர்கள், நாடற்றவர்கள் அல்லது நாடோடிகள். travelers, they will go anywhere, they stay sometime, they will again move. இப்படிதான் இருப்பாங்க. ஆனால் இந்த நாடே உனக்குத்தான் என்று சொல்லிவிட்ட பின்பு கூட அவன் கூடாரத்தில் வாழ்ந்தான் என்றும் அதற்கு காரணம் அவனுக்குள் இருந்த விசுவாசம். ஆபிரகாம் 75 வயது இருக்கும்போது தான் கடவுளால் அழைக்கப்பட்டான். அந்த வருடம் துவங்கி ஏறக்குறைய அவனுடைய 175 வயதில் அவன் மரிக்கும் வரைக்கும் அவன் கூடாரத்தில் மட்டும்தான் வாழ்ந்தான். 100 ஆண்டுகளாய் he lived in a tent. only reason விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, அந்த வாக்குத்தத்தத்திற்கு உரியவனாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரத்தில் இருந்தானா. பிரியமானவர்களே, அவர்களுடைய செல்வத்தினுடைய மதிப்பு என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்ந்த பூமி அவர்களுக்கு இருந்த மந்தைகளை கொண்டு தாங்க முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மந்தைகளை வைத்துக்கொண்டு அவர்களால் அந்த பூமியில் ஒன்றாய் வாழ முடியவில்லை என்கிற அளவுக்கு ஒரு செல்வ சீமான். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்திலே சாராள் இறந்துவிட்ட பின்பு அவன் அவளுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு ஒரு இடத்தை கேட்கிறான் விலைக்கு. அங்கே அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த எமோரியர்களில் ஒருவன் ஆபிரகாம் சொல்றான், நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபு, உனக்கு அவ்வளவு செல்வம் இருக்கிறது, நீ அவ்வளவு வசதி படைத்தவன் என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறான் இவனை மகா பிரபு என்று. இவர்கள் அத்தனை பேரும் கட்டப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிறார்கள். இந்த மகா பிரபு ஆகிய இவன், ஆனால் இவனுக்குத்தான் இந்த நிலத்தை கடவுள் கொடுக்க போகிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இவனுக்கு தெரியும், இவன் மகா பிரபுவாய் இருக்கிற இவன், இந்த நிலம் இவனுக்குத்தான் என்று அறிந்திருந்த இவன், வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட இவன் கூடாரத்தில் குடியிருக்கிறான். நீங்கள் அடுத்து யாக்கோபுக்கு போய் பாருங்க. யாக்கோபு 130 ஆண்டுகள் கானான் தேசத்தில் வாழ்ந்தான். அதாவது கானான் தேசத்திலையும் அவங்க மாமனார் வீட்டில் ஒரு 20 ஆண்டுகளுமா சேர்த்து 130 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆல் 130 years he lived in a tent. இந்த 3 பேருமே when he went to Egypt after 130 years, then only he might lived in the house or in the tent, we don't know. ஆனால் இது எல்லாத்துக்கும் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கணக்கு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அழைக்கப்பட்ட 75வது வயதிலிருந்து யாக்கோபு எகிப்தில் போய் 130வது வருடத்தில் சேருகிற வரைக்கும் 225 ஆண்டுகள், ஏறக்குறைய 215 ஆண்டுகள் அல்லது 25 ஆண்டுகள். இவ்வளவு வருஷம் இந்த செல்வ சீமான்கள் கூடாரத்தில் மட்டும்தான் வாழ்ந்தாங்களாம். they not build any house. why என்றால் தேவன் தம்முடைய கைகளினாலே கட்டி அஸ்திபாரம் போட்டு உண்டாக்கின நகரத்திற்காக காத்திருந்தார்கள். they were waiting for the city which has the foundations and builded by God himself. கடவுளே கட்டி உருவாக்கின ஒரு நகரத்திற்காக காத்திருந்தபடியினாலே விசுவாசம் அவர்களை கூடாரத்தில் வாழ வைத்தது. தங்களை அந்நியர் அல்லது பரதேசிகள் என்று அறிக்கையிட வைத்தது. பிரியமானவர்களே, நம்மிடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது இந்த உலகத்தின் மீது இருக்கிற பிடிப்பு குறைவாயிருக்கும். நமக்கு இந்த உலகத்தின் பொருட்கள் மீது இருக்கிற பிடிப்பு குறைவாயிருக்கும்.
நம்ம எல்லோரும் எதிர்க்கும் போது, நமக்கு விரோதமாய் அநேகர் நிற்கும் போது இந்த உலகத்தின் மீது இருக்கிற பிடிப்பு குறைவா இருக்கும் நம்ம கிட்ட. பட் when we started to accumulate wealth after wealth, when we started to have lot of honor and நிறைய விதமான பதவிகள், பொறுப்புகள் நமக்கு வர 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 இந்த உலகத்தின் மீது இருக்கிற பிடிப்பு அதிகமாகும். இந்த உலகத்தின் மீது இருக்கிறதான பற்று அதிகமாகும். இந்த உலகத்தில் வாழ்ந்தே தீர வேண்டும், விட்டு போய்விடக் கூடாது என்கிற உணர்வு அதிகமாகும். இந்த உலகத்தை இறுக்க கட்டி பிடித்துக் கொள்கிற ஒரு உணர்வு தான் மனிதர்களுக்கு இயல்பா ஏற்படும். நான் உங்கள் யாரையும் தனியா சொல்லல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஹியூமானிட்டி. இப்படிதான் இருக்கும். இயல்பு இதுதான். நாம் இருக்க பற்றி பிடித்துக் கொள்வோம். நம்மளுடைய கைகளால் அல்ல, உணர்வுகளால், நம்மளுடைய மோட்டிவ்ல, நம்மளுடைய ஆட்டிடியூட்ல பற்றி பிடித்துக் கொள்வோம். ஆனால் வேதம் காட்டுகிற வழி என்ன என்றால், விசுவாசத்தினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒருவன் தன்னை பரதேசி என்று அறிக்கையிட்டான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன். ஆக அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இன்றைக்கு வாழ்கிற எல்லோருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிறார். அவனுக்கு கடவுள் என்னென்ன ஆசீர்வாதங்களை வாக்களித்தார், வாக்குத்தத்தம் பண்ணினார்? 7 ஆசீர்வாதங்கள். ஆதியாகமம் 12:2-3 வசனங்களை பார்த்தால், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி 7 ஆசீர்வாதங்களை கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆனால் இவைகளில் ஒன்றையும் அவன் வாழ்வு காலத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை. அவன் வாழ்வு காலத்தில் அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. ஏறக்குறைய 1-2 சின்ன சின்ன அனுபவங்களை தான் அவன் அடைஞ்சான். அதுல சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை தான் அவன் பெற்றுக்கொண்டான் வாக்குத்தத்தத்தில். மீதி எல்லாவற்றையும் அவன் தூரத்தில் பார்த்தானா, அதாவது அவனுடைய விசுவாச கண்களில் பார்த்தான். அதாவது அவனுடைய பிசிக்கல் கண்ணால் பார்க்க முடியல. பட் he only sense in his spiritual eyes and he believed it. Yes, God will make me a big great nation. அப்படி அவன் பிலீவ் பண்ணும்போது he don't have even a single son. when even அவன் 175வது ஆண்டில் மரிக்கும் போது கூட அவன் குடும்பத்தில் வாக்குத்தத்தத்தின்படி இருந்தவர்கள் எத்தனை பேரு? அவன் மரிக்கும் போது 3 ஆண்கள், ஈசாக்கு, ஏசா, யாக்கோபு. அவ்வளவுதான். 3 பிள்ளை தான் இருந்தாங்க அவன் மரிக்கும் போது. இஃப் யூ கேர்ஃபுல்லி திங்க், ஃபர்கெட் அபவுட் இஸ்மவேல், ஃபர்கெட் அபவுட் கேத்தூராள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியிலே 3 ஆண்கள் தான் இருந்தாங்க. அப்போ அவன் மரிக்கும் போது யாக்கோபுக்கு 15 வயது, ஏசாவுக்கு 15 வயது. பட் God said to him that I will make you a great nation. ஜாதி, ஒரு பெரிய ஜாதி என்று சொன்னார். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றுக்கொள்ளல, அடையவில்லை. ஆனால் தூரத்தில் கண்டான். அதற்கு விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. அந்த விசுவாசம் அவனை இந்த உலகத்தில் பற்று இல்லாதவனாய், பரதேசியாய், ஏலியனாய், அந்நியனாய் நடத்தினது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் நான் சொன்னேன் அல்லவா, அதிலே பாருங்கள், அவன் ஒரு இடம் கேட்கிறான். ஏத்தின் புத்திரனிடத்தில் 4ஆம் வசனம், நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். I am a stranger and sojourner, a temporary resident in this place. இருக்கிறேன், இதை அடக்கம் பண்ண எனக்கு கல்லறை பூமி வேண்டும் என்று கேட்கிறான். அந்நியன், பரதேசி, இதுதான் அவனுடைய அறிக்கை. எபிரேயர்ல அதான் வேதம் சொல்லுகிறது, they confessed that they are strangers, they considers that they are aliens in this world என்று சொல்லி. அதை எதற்காக வேதம் அப்படி சொல்லுது என்றால், அவர்கள் கடவுளே கட்டி ஆயத்தம் பண்ணின அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரம் தங்களுக்கென்று கடவுள் ஏற்படுத்துவார் என்று காத்திருந்தார்களாம். இந்த ஆபிரகாம், தன்னை பரதேசி என்று சொன்ன ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த அநேக மக்கள் வேதம் முழுவதும் தங்களை பரதேசிகள் என்று தான் அறிக்கையிட்டிருக்கிறார்கள். தங்களை பரதேசிகள், we are aliens,
ஆர் வி ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், வி ஆர் ஒன்லி நாடோடிகள். இன்னொரு தமிழ் மொழியாக்கம் சொல்லுது, நாங்கள் இரவர் குடிகள் அல்லது நாங்கள் அகதிகள் இந்த உலகத்திற்கு. பிரியமானவர்களே, நாம் அத்தனை பேரும் இந்தியாவில் பிறந்தவர்கள், ஆகவே நாம் இந்தியர்கள் இல்லையா? இந்த தேசத்திற்கு நாம் யார்? strangers when you come here first. When you come here, you are a stranger. இன்னும் அழகாய் சொல்வதென்றால், you are a foreigner for this country. You are a foreigner, which means this country is not belongs to you. Is it not? அதுதான் துவக்க நிலை. You are a foreigner. அந்த நாட்களில் என்னென்ன காரியங்களா இருந்தாலும் நீங்கள் உங்களை என்ன அறிக்கையிடுவீங்க? நாங்கள் ஃபாரினர், நாங்கள் ஃபாரினர், நாங்கள் ஃபாரினர். இங்கே இருந்து ஒரு மனுஷன் அல்லது வெஸ்டர்ன் கண்ட்ரிலிருந்து ஒரு மனுஷன் இந்தியாவுக்கு போனான்னா அவனை இந்தியா எப்படி அடையாளம் பார்க்குது? ஃபாரினர், ஃபாரினர். ஆபிரகாம் தன்னை ஐ எம் அ ஃபாரினர் என்று சொல்லி கொண்டிருந்தான். அது வரைக்கும் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தவன், ஈவன் சிலைகளை உருவாக்கி கொண்டிருந்தவன் ஊர் என்கிற இடத்துல. ஆனால் ஒரே ஒரு அழைப்புத்தான் அவன் வாழ்க்கையை மாற்றினது. அவன் இப்பொழுது கடவுள் கட்டி ஆயத்தம் படுத்தின நகரத்திற்கு காத்திருக்கிறேன் என்கிற உணர்வோடு இருந்தானா. அவன் அதை சொல்லவில்லாங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு பின்பு எழுதி வைக்கிறார் எபிரேயர்ல. He was waiting for the city which God himself builded and he considered himself as a stranger or foreigner. இதேதான் யாக்கோபுடைய செயல்லையும் இருந்துச்சு. ஆதியாகமம் 47:9. அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சந்தரிச்ச நாட்கள் 130 வருஷம், என் ஆயுசு நாட்கள் கொஞ்சம் சஞ்சலம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய, அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு ஆகிய இவர்களுடைய ஆயுசுக்கு எட்டவில்லை. அவனுடைய வார்த்தையில் என்ன சொல்றான்? நான் பரதேசி, என் தகப்பன் ஈசாக்கு பரதேசி, என் தகப்பனுடைய தகப்பன் ஆபிரகாம் பரதேசி. We all three consider us as aliens or strangers or வேற்று கிரக வாசிகள் அல்லது ஃபாரினர் என்றுதான் தன்னை அவன் சொல்றான். இந்த மனநிலை இந்த மக்களிடத்திலே தொடர்ச்சியாய் இருந்தது. ஆபிரகாம் துவங்கி தொடர்ச்சியாய் இருந்தது. நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 29. இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். இப்படித்தானே சொல்லுது தமிழ் வேதம். நீங்கள் ஆங்கில வேதத்தில் இதை படிச்சு பாருங்க. யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். he fled to Midian and became, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, and he became an alien. அந்த தேசத்துல அவன் ஒரு ஏலியனாய் மாறிவிட்டான். அதாவது ஒரு வேற்று ஃபாரினரா மாறிட்டாங்க. he became a foreigner in Midian. மாறிட்டான். அவனுக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்களாம். வேதம் சொல்லுகிறது, யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரத்துடைய 22ஆம் வசனத்துல அவனுக்கு பிறந்த முதல் பிள்ளையினுடைய பேர் என்ன? கெர்சோம். அந்த பிள்ளைக்கு பேர் வச்சானே, அந்த பேருக்கான அர்த்தம் என்ன? I was living as a alien. நான் என்னுடைய தேசமல்லாத தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதாவது I am living as a foreigner என்று அர்த்தம் கொள்ளும் கெர்சோம் என்கிற பெயரை வச்சான். He became an alien and he got a son and he named him as an alien. Kersom is a name, but the name meaning is I'm a stranger in foreign land. I am a stranger in the foreign land. நீண்ட நாட்களுக்கு பின்பு தாவீது எழுதுகிறார். தாவீது சொல்லுகிறார் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் சாப்டர் 29 வெர்சஸ் 15. அதில் அவர் சொல்றாரு, உமக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக, கடவுள்கிட்ட சொல்றாரு அவர், உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம். இதை தாவீது சொல்லுகிற போது he was living in a builded house, கட்டப்பட்ட வீட்டில், ஈவன் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
கட்டப்பட்ட அரண்மனை, பொலிந்த கற்களால் கட்டப்பட்ட அரண்மனையில் வாழும் போதே he consider himself as alien, அந்நியர் அல்லது நாடோடிகள் அல்லது தற்காலிக குடிகள். சங்கீதம் 39:12. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும் என்று சொல்லி ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். கடைசியாக என்ன சொல்லுகிறார்? என் பிதாக்கள் எல்லாரை போலும் நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். I am a traveler passing through as like my fathers. I am a traveler passing through. நான் ஒன்லி ஒரு பயணம் செய்கிறதான ஒரு டிராவலர் தான் இந்த உலகத்தில். இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல அன்பு சகோதரர்களே. நீங்கள் இந்தியாவில் பிறந்து இந்திய குடியுரிமை வைத்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் நிரந்தரமானவர்கள் அல்ல. நாம் நிரந்தரமானவர்கள் அல்ல. இப்பொழுது இந்த தேசத்திற்கு வந்து இந்த தேசத்தினுடைய குடிமக்களாய் இருந்தாலும் நாம் நிரந்தரமானவர்கள் அல்ல. இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான ஒரு சத்தியம். இதை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது என்று பல்வேறு மக்கள் சொன்னதை நாம் பார்த்தோம் இல்லையா? Now God himself என்ன சொல்றாருன்னு பாருங்க. லேவியராகமம் 25:23. The land moreover shall not be sold permanently, for the land is mine, for you are but aliens and sojourners with me. கடவுள் என்ன சொல்கிறார் கவனிச்சிங்களா? நீங்கள், அதாவது தேசம் என்னுடையது, இந்த தேசம் என்னுடையது, இந்த தேசம் என்னுடையது, நீங்கள் பரதேசிகள், என்னிடத்தில் புறக்குடிகளுமாய் இருக்கிறீர்கள். God himself said to the people, those who are promised by God himself, that land belongs to them. இந்த பூமி உங்களுக்கு என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதனுடைய சந்ததி கிட்ட சொல்றாரு, இந்த தேசம் என்னுடையது, உங்களை நான் இந்த தேசத்தில், இந்த கானான் தேசத்தில் பரதேசிகளா ஏலியன்ஸா வாழ தான் அனுமதிச்சிருக்கிறேன். You are aliens and sojourners. இதுதான் கடவுள் அவர்களுக்கு சொன்ன இது. ஆகவே இந்த உலகத்தின் மீது இருக்கிற பிடிப்பு நமக்கு குறைய வேண்டும். 1 Peter chapter 1 verses 1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில், 2ஆம் வசனத்தினுடைய மைய பகுதிக்கு பின்னாடி, பரதேசிகளுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. We see that these people, first century Christians, but they are from, அவர்கள் யூதர்களாயிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரோம அரசாட்சிக்கு கீழ் வருகிற உபத்திரவத்திலே சிதறி போனவர்கள், பல்வேறு இடங்களில் சிதறி போனாங்க. அவர்களுக்கு they were chosen by God, but they are living as aliens. நீ வேறு தேசத்தை சேர்ந்தவன் அல்லவா, உன்னுடைய தேசம் இது அல்ல அல்லவா, நீ எப்படி வாழ வேண்டும்? அதுதான் இந்த புத்தகம் எழுதியிருக்குது. உனக்கு என்னென்னலாம் வரும், என்னென்ன துன்பங்கள் வரும், யாரிடத்துல இருந்தெல்லாம் வரும், அவ்விதமான துன்பங்கள் வரும்போது நீ எப்படி செயல்பட வேண்டும் என்றுதான் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். When you are living in the foreign country, that country will make any rules and regulations which may be against you. Even though country not make rules and regulations, people may not like you. People may not want you. அது உண்மைதானே? இப்பொழுது அது உண்மைதானே? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே நாம் எவ்விடத்தை சேர்ந்தவர்கள்? Spiritually, we are not belongs to this world. We are belongs to heaven. பரலோகம் தான் நம்மளுடைய குடியிருப்பு. இன்றைக்கு நாம் வாசிச்சுமே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 14 முதல் 21 வரைக்கும். அதுல 20ஆம் வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய குடியிருப்போ
பரலோகத்தில் இருக்கிறது. அவர் லிவிங் டுவெல்லிங் பிளேஸ் அல்லது வாழும் இடம், நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, நம்மளுடைய குடியிருப்பு. ஆகவே எந்த ஒரு தேசத்தையும் நீங்கள் உங்கள் தேசம் என்று உரிமை கொண்டாடுவதில் பெரிய நன்மை இல்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு குடியுரிமை உண்டு. நீங்கள் பிறந்த தேசத்தில் குடியுரிமை அல்லது போய் வாழப்போன தேசத்தில் ஒரு குடியுரிமை என்று நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் யுவர் பெர்மனன்ட் டுவெல்லிங் பிளேஸ் இஸ் ஹெவன். ஹெவன் என்பது கடவுள் வாழுகிறதான ஒரு இடம். அந்த கடவுள் வாழுகிற இடம், இட் ஹாஸ் a rules and regulations. It will only run according to God's principles and values. கடவுளே ஏற்படுத்தின சட்டத்திட்டங்களோடு, கடவுள் வைத்திருக்கிறதான வேல்யூஸோடு தான் அந்த ஹெவன் செயல்படும். அந்த ஹெவனுடைய குடியுரிமை பெற்றவர்களாகிய பிரஜைகளாகிய நீங்கள், you need to live according to the values which கடவுள் வைத்திருக்கிற அந்த வேல்யூஸ், the truth and the way of life. கடவுளுடைய உண்மை, சத்தியம், உண்மை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். It will set you free. இது அந்த பரலோகத்தினுடைய வேல்யூஸ், சத்தியம். நானே வழி என்றார் இயேசு, நானே வாழ்வு என்றார் இயேசு, நானே ஜீவன் என்றார் இயேசு. சத்தியம், ஜீவன். ஆக this all the values of heaven. அவிதமான வேல்யூஸோடு நாம் வாழ வேண்டும். Because we are living in this world as aliens, though we are chosen. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், ஆனால் we need to live as aliens. aliens. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. எதையும் நீங்க இறுக பிடித்துக் கொள்ள முடியாது. இது என்னுடையது, இது என்னுடையது. நோ, இந்த உலகம் உன்னுடையது அல்ல. நீ இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல. உன்னுடைய தேசம் பரலோகம். நீ அங்கே குடியுரிமை பெற்றவன். The moment when you come to Christ and you accept and you washed and you wanted to live according to the principles and values, then your citizenship is changed. But God allowed little more time in this foreign land. Anytime God may call you, you need to prepare to go. You cannot take anything with you from this world, because this world and the things which you see, வேதம் சொல்லுகிறது, அவைகள் அனித்தியமானவைகள், அவைகள் நிலைத்திராது, அல்லது அவைகள் அழிவுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கவைகள். இதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம் பாருங்க, 11ஆம் வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகிவிடுங்கள். இந்த நிருபத்தை பேதுரு துவங்கும் போது என்னவென்று துவங்கினார்? He is writing to the chosen people who are scattered and living as aliens. அவர்கிட்ட சொல்றாரு, நீங்கள் ஏலியன்ஸை போல வாழ்ந்து கொண்டிருக்கீங்கல்ல, இப்பொழுது நீங்கள் அந்த அந்நியரும் பரதேசிகளுமாய் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே make sure you are not grip anything. அல்லது இந்த உலகத்தினுடைய இச்சைகள் உன்னை பிடித்து கொள்ளாத படிக்கு, அல்லது இந்த உலகத்தினுடைய இச்சைகள் உன்னை ஆட்சி செய்யாத படிக்கு, அவைகள் உன்னுடைய குடியுரிமையை அல்லது உன்னுடைய குடியிருப்பு ஆகிய பரலோகத்தை விட்டு நீ விலகி விடாத படிக்கு உன்னோடு அவைகள் ஒரு போர் செய்து கொண்டிருக்கிறது. மேக் ஷுவர் யுவர் அதை விட்டு நீ விலகுகிறாய் என்பதை என்று எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட, கடவுளால் விடுவிக்கப்பட்ட, ஆனால் இந்த உலகத்தில் ஏலியன்ஸா வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு. அதாவது இந்த உலகம் என்னுடையது அல்ல என்கிற எண்ணம், நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல என்கிற உணர்வு உள்ள மக்களுக்கு எழுதுகிறார். பிரியமானவர்களே, இவ்விதமான உணர்வு உடையவர்களாகிய இந்த ஆபிரகாம் இல்ல, அவரை குறித்து நம்ம மீண்டும் அதே அதிகாரத்துக்கு வாங்க. 11ஆம் அதிகாரத்தினுடைய எபிரேயர் 11, அவர்கள் 14ஆம் வசனம். அவர்கள் இப்படி அறிக்கையிட்டார்கள். எதை? நான் பரதேசி அல்லது நான் அந்நியன் என்று அறிக்கையிட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் யாரெல்லாம் தங்களை பரதேசி என்றோ அந்நியர் என்றோ அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள்
சுய தேசத்திற்கு போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறாங்களாம். பை கன்ஃபஸிங் தட் ஒன். சுய தேசத்திற்கு. இங்கே இருக்கிற நான் என்னை அந்நியன் என்று சொல்லுகிறேன் என்றால் நான் என் சுய தேசத்தை மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். எப்பொழுது வென்றாலும் என் சுய தேசத்திற்கு போவேன் என்றது அர்த்தம். ஆபிரகாம் இந்த கானானில் வாழும்போது தன்னை அந்நியன் பரதேசி என்று சொன்னான் எனும்போது அவனுடைய அறிக்கையை வேதம் எப்படி பார்க்கிறது என்றால் அவன் தன்னுடைய சுய தேசத்திற்கு போகிறேன் என்று தெரியப்படுத்துகிறானாம். அதை நாம் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது என்று அடுத்த வசனத்தில் எழுதுது வேதம். அவன் சொன்ன அந்த சுய தேசம் என்பது அவன் விட்டு வந்த தேசம் அல்ல, அந்த ஊர் என்கிற கல்தேய பட்டணம் அல்ல. அதுக்கு போகணும்னா அவன் எப்போ வேணாலும் போயிருந்திருக்கலாம். இட் வாஸ் நாட் டாக்கிங் அபவுட் தட் ஒன் என்று சொல்லி 16ஆம் வசனம் சொல்லுது, அதை பார்க்கிலும், ஊர் என்கிற கல்தேய பட்டணத்தை பார்க்கிலும் மேன்மையான பரமதேசம், அதை தான் அவன் அறிக்கையிட்டான். ஆகையால் அவன் அவ்விதமாய் அறிக்கையிட்டபடியால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று சொல்ல வெட்கப்படவில்லை. வேதத்தில் அங்கங்க சொல்லுதுங்க, நான் ஆபிரகாமுடைய தேவன், ஈசாக்குடைய தேவன், யாக்கோபுடைய தேவன் என்று வேதம் முழுவதும் ஆங்காங்கே கடவுள் சொல்லியிருக்கிறார். ஏன் கடவுள் தன்னை ஆபிரகாமுடைய கடவுள் என்று சொன்னாரா? ஏன் கடவுள் தன்னை ஈசாக்கினுடைய கடவுள், யாக்கோபனுடைய கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரா? அப்படி சொல்ல கடவுள் வெட்கப்படவில்லைன்னு வேதம் சொல்லுது. ஏன் கடவுள் சொன்னாரா? பிகாஸ் அவர்கள் பரமதேசத்தை விரும்பினார்கள். பரமதேசமாகிய கடவுளே கட்டின ஒரு நகரமுடைய தேசத்தை விரும்பினார்கள். அந்த நகரத்திற்கு உரியவர்கள் நாங்கள் என்று அறிக்கையிட்டார்கள். அந்த நகரத்திற்கு உரியவர்களுக்கு இரட்டை குடியுரிமை கிடையாது. ஆகவே இந்த தேசத்தில் நாங்கள் அந்நியர்கள், பரதேசிகள் என்று சொன்னார்கள். நாங்கள் அந்நியர்கள், பரதேசிகள் என்று அவர்கள் சொன்னதினாலும், கடவுளே கட்டின நகரம் வேண்டும் என்று கேட்டதினாலும், அறிக்கையிட்டதினாலும் கடவுள் அவர்களுடைய கடவுள் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லி என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்கு என்று கடவுள் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். அவர்களுக்கு என்று கடவுள் ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். எஸ் மை டியர் பிரதர்ஸ், நம்முடைய குடியிருப்பு பரலோகம், லைக் ஆபிரகாமை போலவே. திருப்புங்கள் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. For here we do not have a lasting city. நமக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை. இங்கே என்றால் இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் வரப்போகிறதை நாம் நாடி தேடுகிறோம். We are seeking the city which is to come. நமக்கு என்று ஒரு சிட்டி வரப்போகிறது. அதனுடைய குடியுரிமைகள், குடியிருப்பு உங்களுக்கு என்று கடவுளால் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும்? இப்படி சொல்லுகிறபடினாலே, தாமரை இலை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கிறேன் தாமரை இலை. நான் கன்னியாகுமரியில் படிக்கும்போது, எங்கள் ஹாஸ்டலில் ஐடி படிக்கும்போது, எங்கள் ஹாஸ்டலில் நிறைய குளங்கள் உண்டு. அந்த நிறைய குளத்தில் தாமரை இலைகள் அதிகமாக உண்டு. தாமரை இலைகள் ரொம்ப உண்டு. அந்த தாமரை இலை மேலே நாங்கள் தண்ணி அள்ளி போடுவோம். அள்ளி போட்டால் யூ கேனாட் பிலீவ், இட்ஸ் பிகம் லைக் எ பால். தண்ணீர் உருண்டைகளை போல் ஆகிவிடும். அந்த இலையில் ஒட்டவே ஒட்டாது. எவ்வளவு நேரம் அதில் இருந்தாலும் அது ஒட்டாது. இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்குமே ஒழிய நம்ம ஆட்டும்போது இது பண்ணும்போது ஒட்டாது. இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது என்றால், தாமரை இலையின் மீது விழுந்த தண்ணீர் போல இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஆனால் ஒட்டக்கூடாது. உலகத்தின் எந்த மாசுகளும் உங்கள் மீது வந்துவிட அனுமதித்து விடக்கூடாது. இந்த உலகத்தோடு கலந்து விடக்கூடாது. இந்த உலகத்தின் இச்சைகளோடு கலந்து விடக்கூடாது. இந்த உலகம் எதையெல்லாம் வேலைவா பார்க்குதோ அதுவே நீங்களும் வேலைவா பார்ப்பீங்க என்றால் யூ ஆல்ரெடி மிக்ஸ்ட் வித் தட். இந்த உலகம் எதையெல்லாம் உயர்வாய் கருதுகிறதோ அதை நீங்களும் உயர்வாய் கருதுவீர்கள் என்றால் யூ ஆல்ரெடி மிக்ஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஆனால் வேதம் நம்மை இந்த தாமரை இலையின் மீது விழுந்த தண்ணீரை போல தான் வாழ பார்க்குது. கடல்ல இருக்கிற மீனை வலையில பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது அது உயிரோடு தான் இருக்கும்.
எடுத்து படகுலையோ கப்பல்லையோ எடுத்து வைக்கும்போது அது என்ன பண்ணும்? நல்லா துள்ளிட்டு இருக்கும். அது துள்ளுதுனாக்கா ஹாப்பியா பாடிட்டு இருக்குது அல்லது விளையாடிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி துள்ளும்போது நோ, ஆக்சுவலி இட்ஸ் சீக்கிங் ஃபார் வாட்டர். அது தண்ணீருக்குள் போக வேண்டும் என்று தவித்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச வினாடிகளிலே, இன்னும் ஒரு சில வினாடிகளிலே அது மரிக்க போகிறது. அது மரிக்காம இருக்கணும்னா அது தண்ணிக்குள்ள போகணும். தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டு தண்ணீருக்கு போய்விட வேண்டும் என்று கதறுகிற மீன்களைப் போல இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். ஏனெனில் இந்த உலகம் நம்முடையது அல்ல. நாம் இப்பொழுது தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் போல இருக்கிறோம். ஆனால் நம்ம தண்ணீரிலிருந்து வரல, நம்ம நம்ம வானத்திலிருந்து வரல. We are not coming from heaven. We born in this world, but we were chosen to live there, and we signed the contract to get the citizenship. Because we got a citizenship, this world is not suitable for you. So that you need to long, ஒரு தாகம், ஆர்வம், பரமதேசத்தை நாடி போகிறோம் என்று அறிக்கையிடுகிற ஒரு தாகம். அதற்கு தகுதியா இருக்கும்படி இங்கே நான் பரதேசி, இங்கே நான் அந்நியன், ஐம் அ ஸ்ட்ரேஞ்சர், அல்லது நான் ஒரு அயல் நாட்டுக்காரன் என்று அறிக்கையிடுகிற ஒரு விசுவாசம். உங்களை எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? ஐம் அ ஸ்ட்ரேஞ்சர் திஸ் வேர்ல்ட் என்று. Spiritually, we need to come to that place. Spiritually. I'm not talking physically. இந்த தேசத்தினுடைய குடியுரிமை நீங்கள் வாங்குகிறீர்களா? நல்லது. இந்த தேசத்தினுடைய குடிகளாய் வாழ்வதற்கு அரசாங்கம் அனுமதிக்கிறது, எலிஜிபிள் இருக்கவங்களுக்கு கொடுக்குது, நல்லது. நீங்கள் குடியுரிமை விட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஸ்பிரிச்சுவலி we are belongs to heaven. அதைதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எப்பொழுதுமே கடவுளுக்கு விரோதமாய் போக பார்க்கிறது. கடவுளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் வேல்யூஸை வயலேட் பண்ணுது இந்த உலகம். அவ்விதமான உலகத்தில் நீ மகிழ்ச்சியாய் வாழ முடியாது. You cannot enjoy with the people those who ignore or violate God's values, standards and principles. அவ்விதமான உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ எப்பொழுது வேண்டுமென்றாலும் போயிடலாம் என்கிற உணர்வோடு தான் இருக்க முடியும். அழைப்பு வந்தவுடன் போயிடலாம். அவ்விதமான ஒரு மனநிலையோடு தான் நாம் இந்த உலக வாழ்க்கையே வாழ வேண்டும். ரீசன், திஸ் இஸ் நாட் யுவர்ஸ். இந்த உலகம் உன்னுடையது அல்ல. தெளிவா சொல்றார் கடவுள், இது உன்னுடையது அல்ல. முதலாவது. இரண்டாவது, இது அழிவுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் சேர்த்து குவித்து வைக்கிற எதுவும் ஒரு நாளில் அழிய போகிறது. ஒரு நாளில், நாட் இமிடியட்லி. நாம் சேர்க்கிறது நமது பிள்ளைகள் அனுபவிக்கலாம், அவர்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்கலாம், அதில் தவறு இல்லை. பட் we need to have the big point. This world is waiting for to destroy. அது அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, இந்த உலகம் அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அழியாமை ஆகிய பரமதேசம், கடவுள் கட்டின தேசம், கடவுளை உருவாக்கின நகரத்திற்கு நான் போக ஆயத்தமாக இருக்கிறேன் என்கிற ஒரு ஆயத்தம் நமக்குள் இருக்க வேண்டும். என்கிற ஆயத்தம் நமக்குள் இருக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுகிறேன், காட்டிவிட்டு நாம் முடிக்கலாம். சங்கீதம் 119. சங்கீதம் 119 வசனம் 19. பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்று தெரியாது. ஆனால் அந்த சங்கீதக்காரன் தன்னை இப்படியாக அறிக்கையிடுகிறான், இந்த பூமியில் நான் பரதேசியாய் இருக்கிறேன். ஐ எம் an alien in this world. Because I am an alien, நீங்கள் ஒரு புது தேசத்தில் முதல் முறையாக போய் இறங்குகிறீர்கள். அந்த தேசத்திற்குள் எங்கு போவதற்கு உங்களுக்கு வழி தெரியாது, மொழி தெரியாது, வழி தெரியாது, மொழி தெரியாது, எதுவுமே தெரியாது எனும்போது உங்களுக்கு உதவியா இருக்க போவது என்ன என்றால், ஒருவேளை அந்த தேசத்தை அறிந்த மனிதன் உங்களோடு இருந்தால், அல்லது அந்த மொழியை பேச தெரிந்தவர்கள் உங்களோடு இருந்தால், இந்த ரெண்டு தான் வாய்ப்பு. இஃப் யூ ஆர் இன் த ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட். இந்த மனுஷன் சொல்றான், ஐ எம் வெரி ஸ்ட்ரேஞ்ச் மேன் டு திஸ் வேர்ல்ட், ஐ எம் அ ஃபாரினர் டு திஸ் வேர்ல்ட். சங்கீதம் 119:19.
So that I need instructions. I need to know what to do, where to go, whom to meet, how to conduct, what to do. அதற்கு உம்முடைய கற்பனைகளை எனக்கு தாரும், உம்முடைய கற்பனைகளை எனக்கு தாரும். சங்கீதக்காரன் எழுதுகிறான், அன்றைக்கு அவன் கற்பனைகளை மறைக்காதையும் என்று கேட்டான். பட் டுடே if you put yourself in that place, you cannot ask, Lord, don't hide your words என்று நீ சொல்ல முடியாது. He already gave the words in your hand. So that, Lord, give me wisdom to know your ways more. Give me wisdom to know your ways or your values or your standards, and help me to choose or help me to live accordingly என்று கேட்பது. ஆனால் அதற்கு நீங்கள் எங்கே வந்திருக்க வேண்டும்? You need to come to the conclusion where, Lord, I am a stranger in this world. Lord, I am a foreigner in this world. This world is not belongs to me. I am waiting for to transport to my permanent citizenship, heaven, so that as long as you are allowing me to live here, give me your word. Give me your wisdom so that I can live according to your word. என்கிற தாகம், என்கிற ஜெபம் நமக்குள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். When you have such a prayer, நீங்கள் அவிதமான ஒரு ஜெபத்தோடு, ஆண்டவரே நான் பரதேசி, I am an alien in this world, I am a stranger, I don't know anything because this country is new to me. எப்பொழுது உங்களுக்கு இந்த கண்ட்ரி நியூ ஆயிடுது, இந்த உலகம்? when you born again. Before you born again, you belong to this world. நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள். ஆகவே இந்த உலகத்தில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தின் எல்லா காரியமும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். when you born again, you are பிறந்து விட்டீர்கள், ஆனால் தேசம் வேறு, நீங்கள் போக வேண்டிய தேசம் வேறு, நீங்கள் இருக்கிற தேசம் வேறு. The moment you born again, you will have a long, இது நமக்கு புதிய தேசம் ஆயிற்றே, இங்கே இருக்கிற வேல்யூஸும் நான் வாழ வேண்டிய தேசத்தினுடைய வேல்யூஸும் வெவ்வேறு ஆயிற்றே, இங்கே நான் வாழ்வது எப்படி? நான் அந்நியன் அல்லவா அந்த தேசத்திற்கு, நான் ஃபாரினர் அல்லவா, ஆகவே ஐ வாண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்பது the moment when you born again உனக்குள் வந்துவிடும். அப்படி வந்த எந்த மனிதனும் கடவுளிடத்தில் போய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தாரும் என்று கேட்பான், உமது வழிகளை காட்டும் என்று கேட்பான், உமது பாதைகளில் நடத்த எனக்கு ஞானம் தாரும் என்று கேட்பான். Yes, we need to learn lesson from Abraham. In which way? To have faith for whatever promise we can receive. Yeah, that is one way, it is good. But Abraham அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் ரிசீவ் பண்ணாமல் தான் மரித்து போனாராம். வேதம் சொல்லுது, ரிசீவ் பண்ணலை, பட் விசுவாசத்தோடு மரித்தார்கள், தூரத்தில் கண்டு அணைத்து கொண்டு மரித்தார்கள் என்று சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆபிரகாமிட்டு கற்றுக்கொள்ளணும் விசுவாசத்தை. ஆனால் அந்த விசுவாசம் எங்கே நம்மை நடத்த வேண்டும் என்றால், அறிக்கையிட. எதை அறிக்கையிட? நான் இந்த உலகத்தில் அந்நியன் என்று அறிக்கையிட, இந்த உலகம் என்னுடையது அல்ல என்று அறிக்கையிட, கடவுள் கட்டின ஒரு நகரம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று அறிக்கையிட, அந்த நகரத்திற்கு நான் போவேன் என்று அறிக்கையிட, அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த, அதற்கு ஆயத்தமாகுவதற்கு இந்த உலகத்தின் இச்சைகள் நம்மை பிடித்து கொள்ளாமல், அல்லது இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்கள் நம்மை இருக்க கட்டி கொள்ளாமல் இருக்கும்படி விட்டு விலக என்று பல்வேறு காரியங்களிலே we need to get God's way, wisdom and values. Take this word, my dear brothers. As long as if you ignore like this people in the world, இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண மக்கள் கடவுளுடைய வழிமுறைகளை புறம் தள்ளிக்கொண்டே இருப்பது போல நாம் இருந்தால் நம்மளுடைய குடியுரிமையை இழந்து விடும். குடியுரிமையை இழந்து விடுவோம். அன்றைக்கு சங்கீதக்காரன் கேட்டான், உமது கற்பனைகளை மறையாதேயோ என்று. இன்றைக்கு நமக்கு அது மறைக்கப்படவில்லை, கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய கரங்களில். நீங்கள் அநேக செய்திகளை எங்கெங்கோ யூடியூப்ல அல்லது இன்டர்நெட்ல கேட்குறீங்க. உங்க சிறு வயது முதலே அநேக கேட்டும் வளர்ந்துருப்பீங்க. ஆகவே யூ நோ த வேர்ட்ஸ். தென் வாட் டு டூ? பி லாயல் டு காட். பி லாயல் டு த ஹெட் ஆஃப் த கண்ட்ரி. நீங்கள் போகிற அந்த நகரத்தினுடைய ஹெட்,
கடவுள், அவருக்கு லாயலா இருங்க. இந்த உலகம் எப்பொழுதுமே லாயலா இருக்காது. பட் in the midst of people, those who are not loyal to the country, be loyal. நாம் இந்த தேசத்துல, இந்த தேசத்தினுடைய தலைவர்களுக்கு லாயலா இருக்கிறோம், வேலை செய்கிறோம், வரி கட்டுறோம், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுறோம், சாலையை பயன்படுத்தும் போது ஃபாலோ பண்ணுறோம். தட்ஸ் கால் லாயல். அவர்களுக்கு சட்டத்திட்டங்களுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு வாழும்போது we are loyal to this country. Is it not? It is good. We must do that one. The same way, we need to be loyal to God. We need to be loyal to God. அப்படி நாம் லாயலாக இருக்கும்போது கடவுள் ஆயத்தம் பண்ணின அந்த நகரத்திலே நாம் கடந்து போக கடவுள் குறித்த நாட்கள் வருகிற போது காரியங்கள் நடக்கும். ஸோ டேக் எ லெசன் ஃப்ரம் ஆப்ரஹாம். ஆப்ரஹாமுடைய விசுவாசம் அவனை பரதேசியாய் இந்த உலகத்தில் அறிக்கையிட்டு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாலும் கூட விசுவாசத்தோடு மரித்தான். கடவுள் அவனுடைய கடவுள் என்று அழைக்கப்பட வெட்கப்படவில்லை. ஆகவே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் உங்களை இந்த உலகத்தின் பரதேசிகள், ஏலியன்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் என்று ஒத்துக்கொண்டு கடவுள் ஆயத்தப்படுத்தின நகரத்திற்கு காத்திருக்கும் போது God will bless you and God will guide you. Take this word. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.